சரி பிள்ளைகள் அப்போ பாருங்க இந்த 2023ஆம் ஆண்டு கேள்வி தொடர்ச்சியாக அதாவது இந்த வீடியோ ஃபாலோ பண்றவங்க 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் அதுக்கு முன்னுக்கு இருக்கிற கிளாஸ்ல தொடர்ச்சியாக இருக்கும் இது 25வது கிளாஸ். ஆகவே ஒவ்வொரு வீடியோவும் அதுக்கு முதல் பிரிக்கிற கிளாஸுகள்ட்ட தொடர்ச்சியாக இருக்கும். ஆகவே இதுல நாம கடைசி அந்த 27வது கேள்வியை செய்துட்டு விட்டுருந்தோம். இந்த 27வது கேள்வியில நான் கொஞ்சம் தியரியை சொல்றேன், அதனால நான் அதை டீப்பா டிஸ்கஸ் பண்ணல போன போன கிளாஸ்ல என்ன. சரி, அப்ப இந்த தியரி இதுல பிள்ளைகள் இந்த தளவாடி அதாவது அந்த குளொக் சார்ந்த விடயங்கள்ல ரெண்டு நான்கு வகையான கேள்விகள் அல்லது ஐந்து வகையான கேள்விகள் வரலாம். நான் இங்கே நான்கு வகையான கேள்விகள், அதாவது இந்த 45 பாகையில் இருக்கிறது கொஞ்சம் எல்லாரும் செல்றது இல்லை, ஆனால் இலகு 45 பாகை என்பது மிக இலகுவாக இருக்கும். ஆஹ் சரி, அது இருக்கட்டும். இப்ப பார்ப்போம் என்னென்ன பிள்ளைகள். இந்த குளொக்ல முதலாவது இந்த டிரெக்டா பார்க்கிறது, அதாவது டிரெக்டாக என்ன இப்படி குளோக் இருந்தா இங்கால பாக்குறது எத்தனை மணியாக இருக்கும்னா இது நீங்க டிரெக்டா ஈஸியா பாப்பீங்கன்னு நான் சொல்லி தந்திருக்கேன். இது குத்துற மாதிரி வரும், ஆகவே இந்த இலக்கம் இங்க வரும், இந்த இலக்கம் இங்க வரும், ஆகவே இது இப்படி வரும் என்று சொல்லி தந்திருக்கேன். அதே மாதிரி இது அதே மாதிரி வரும். ஆகவே இதுல எந்த பிரச்சனையும் இல்லை, இதை நீங்க டிரெக்டாவே பார்த்துக் கொள்வீங்க. ஆனாலும் அதுக்கு அந்த டைமை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு பிள்ளைகள். அதாவது எத்தனை மணியா இருக்கும், அதாவது எத்தனை மணி போல இருக்கும், அதாவது இது நம்ம இதுல பார்த்தா எத்தனை மணி போல இருக்கும் இது பாக்குறதுக்கு என்ன இப்படி டிரெக்டான மிரர் 90 பாகையில வச்சு வந்தால் அதுக்கு என்ன வழிண்டா பிள்ளைகள். அதாவது 12 மணில இருந்து 12 மணியை நாம் எப்படி எழுதுவோம்டா 11 மணியும் 60 நிமிஷம் எழுதுவோம். அதுல இருந்து நாம் இங்க தரப்பட்ட டைமை கழிப்போம். இந்த செகண்டை விடுங்க தரப்பட்ட டைமை கழிப்போம். அவ இங்க தரப்பட்ட டைம் என்பது கொஞ்சம் குழம்பி இருக்கேனே. அவ வளமையா உங்களுக்கு கேட்க கொள்ள இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசம் பிள்ளைகள். வித்தியாசம்டா இதுல மிரரை நீங்க டிரெக்டா இந்த 12 மணி இதுல மிரர் தான் இதுன்னு சொல்லி தான் கேட்காங்க. இதை 45 பாயில வச்சா இது மிரர் அப்படிதான் கேட்காங்க. 45 பாயோ 90 பாயோ. அப்ப இந்த இந்த இதை பாருங்க, இந்த 90 இதை பத்தி கதைக்கலாம். அப்ப இது ஒரு வகை, இது ஒரு வகை, அதாவது இப்படி வைக்கிறது. அடுத்தது இது ஒரு வகை, அதே மாதிரி இது 45 வகை, இது மத்த பக்கம் இது ஒரு வகை. அப்ப இப்படி வகைகள், இந்த வகைகள் அம்பட்டையும் இந்த கேள்வியிலேயே தந்துட்டாங்க. அதனால இது ஒரு நல்ல ஒரு கேள்வின்னு நான் சொல்றேன். சரி, அப்ப இதுல முதலாவது இதுல பாத்தீங்கன்னா இதுல மணி எப்படி வரும்டா, இதுல டைம் என்ன 3 மணி என்ன செகண்ட் விடுவோம் 3 மணி. அப்ப 3 மணிண்டா 3 கழிங்க 11:60 இருந்து 3 கழிங்க. 3 கழிச்சிங்கண்டா இங்கால 60, டிரெக்ட் 60, இங்கால 11ல இருந்து 3 கழிச்சிங்கண்டா உங்களுக்கு 8 வரும். அப்போ 8:60 சொல்றது என்ன 9 மணியாக இருக்கும். 9 மணியாக இருக்கும். அதுதான் நான் என்ன டிரெக்டா பாக்குறேன்னா இங்கால 9 மணி மாதிரி இருக்கும். ஆகவே 9 மணி. ஆனா இந்த இலக்கங்கள் மாறாது. ஈன சாரி, இதைத்தானே பார்த்தோம். இது இதுல மிரர் என்ன, ஆகவே இந்த இலக்கங்கள் மாறாது. இந்த 3 இங்க 3 தான் இருக்கும். இந்த 12 இங்க 12 தான் இருக்கும். ஆனா 9 மணி எப்படி காட்டுமோ அப்படி வரும். 9 மணி காட்டுற மாதிரி இருக்கும். ஆகவே 9 மணியாக மிரர்ல 9 மணி போல விளங்கும். ஆகவே இதை டிரெக்டாக காண்றது 11:60 இருந்து கழிப்பீங்க. இதுல பூரண வீடியோ உங்களுக்கு வேண்டாம், இந்த யூடியூப்ல பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. இந்த கிளாக் அண்ட் மிரர்ஸ் வாட் இமேஜ் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, பூரண விளக்கம் வேண்டியவர்கள். சரி, ஆனாலும் இந்த 90 பாகையில வந்தா பாக்குறது கஷ்டம் இல்லை. நான் இதுக்கு முதல் கேள்விகளே நான் இலகுவா சொல்லி தந்திருக்கேன். சரி, அடுத்தது இந்த இப்படி வந்தா கீழுக்கு வைக்கிற மாதிரி, அதாவது 180 பாகை, இதை ஓட்டை இமேஜ்னு சொல்லுவோம். இதுல வந்தாலும் அதே தான். இங்க என்ன செய்யணும்டா பிள்ளைகள், 18:30 இருந்து, அதாவது 6:30, ஆனா இது 18:30, 18:30 இருந்து நாம கழிக்கணும் வந்த டைம். 18:30 இருந்து வந்த டைம் என்ன, இங்க 3 மணி. 3 கழிச்சிங்கண்டா 3 கழிச்சிங்கண்டா 15:30, 15:30 3 மணி என்ன 15:30, 15:30 3:30. ஆகவே இது அப்படியே இருக்கும், இது அப்படியே இருக்கு, என்ன கதையில பார்த்தா அப்படியே இருக்கும். இது கீழுக்கு வர மாதிரி விளங்கும், இது கீழுக்கு வர மாதிரி விளங்கும், 3:30 விளங்கும், 3:30 விளங்கும். இது கீழுக்கு வர மாதிரி விளங்கும். ஆனா இந்த இலக்கம் இந்த ஈன 12 வந்து இருக்கு, அது இதுக்குரியது. ஆகவே இதுக்குரிய மிரரும் இது இல்லை. 90 பாகைக்குரிய மிரரும் இது இல்லை. அடுத்தது 45 பாகையில பார்த்தா 45 பாகைக்கு என்னண்டா பிள்ளைகள் தியரி. அப்போ இதை நிரப்பு வச்சீங்க. இந்த 180க்கும் நம்ம டிரெக்டா பார்க்கலாம். இது அப்படியே கீழுக்கு வரும், இது அப்படியே இருக்கும். என்ன நாடியை வச்சோம்னா அப்படித்தானே இருக்கும். சைட்ல வச்சேன்டா இது குத்திரமாய் இருக்கும், இது இஞ்சால வரும், இது மேலுக்கு வரும், இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, ஆனா இது ரெண்டுக்கும் இது பொருந்தலைன்னு. சரி, இந்த 45 பாகைக்கு என்ன தியரி. 45 பாகையில வந்தா நாம கொஞ்சம் டிரெக்டா பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்.
45 பாகைக்கு டிரெக்டா பார்க்கறது கஷ்டம். ஆனா இது வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் இல்லை. எக்ஸ் ஒய் ஆகும், ஒய் எக்ஸ் ஆகும், அவ்வளவுதான். எக்ஸ் ஒய் ஆகும், ஒய் எக்ஸ் ஆகும், ஒய் எக்ஸ் ஆகும். அப்படின்னா என்ன? ஓ, இதை நான் எக்ஸ், இதை வைன்னு வச்சுக்கிறேன், இதை எக்ஸ்ண்டா, இது ரெண்டும் தனக்குள்ள இடம் மாறிக்கொள்ளும் 45 பாகைண்டா. அப்ப இது இங்க வரும், இது அங்க போகும். ஆகவே இது சரி. இது இங்க வரும், இது இங்க போகும். அப்ப இது ரெண்டையும் நீங்க மாத்திட்டீங்கடா. இப்ப நமக்கு தெரியும் இது இது இங்க வந்துட்டு இது அங்க போயிட்டு இந்த இந்த முள் இதுக்கு சார்ந்ததாக, இது இந்த முள் ஐநா தானே இருக்கும். அவ இந்த முள் அந்த இந்த நம்பர் மாறாது. ஆகவே இந்த முள் இவ்வளவு தான் இருக்கும். அந்த முள்ளை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆகவே விட நாலாவதுக்குரிய விட தான் இது. ஆகவே இந்த 45 பாகையில வந்தா எக்ஸ் ஒய் ஆகும், ஒய் எக்ஸ் ஆகும். புரியுதா? அவ்வளவு, வேற ஒன்றும் இல்லை. சரி, நீங்க கேட்கலாம், ஆகவே இதுவும் 45 பாகை தானே, இதுக்கு மிஞ்சால இல்ல, இதுக்கு இது 45னாலும் இது எதிர் திசை -45. ஆகவே நாம இங்க இருந்து தான் கோணம் அளப்போம். இது 135 பாகை, இது 135 பாகை. இங்க என்னண்டா எக்ஸா இருக்கிறது, இது மைனஸ் எக்ஸ் ஆகும். அப்படின்னா என்ன? சாரி, ஒய்யா இருக்கிறது மைனஸ் எக்ஸ் ஆகும். ஒய் மைனஸ் எக்ஸ்ண்டா இது இங்க வரும், இது மைனஸ் ஒய் ஆகும், இது இங்க வரும், கீழே வரும். அப்ப 135 பாகைக்கு இது இங்கேயும் இது இங்கேயும் வர மாதிரி வரும். அப்ப இந்த தியரிகளை கொஞ்சம் நினைங்க. நான் இங்க டீட்டெயிலா வழங்கப்படத்துல டிரெக்டா விஷயங்களை சொல்றேன். ஆக இதில் 4 இருக்கு. என்ன 4? அதாவது மற்ற கோணங்கள் வராது. என்ன 90 பாகை, 180 பாகை, 180 பாகை, 45 பாகை, 135 பாகை. இந்த 4ம் எப்படி பார்க்குறேன்னு விளங்கிக்கோங்க. இது ரெண்டுக்கும் உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்கு. அதாவது இது 1150 1160 இருந்து கழிப்பீங்க, இதுக்கு 18 அரையிலிருந்து கழிப்பீங்க, இதுக்கு எக்ஸ் ஒய் ஆகும், ஒய் எக்ஸ் ஆகும், இது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆகும், சாரி மைனஸ் ஒய் ஆகும், ஒய் மைனஸ் எக்ஸ் ஆகும். இது வரும். சரி, இந்த இது வரக்கொள்ள பிள்ளைகள் நான் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் இங்கே நினைவுபடுத்திக்கிறேன். அந்த கேள்வி உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜில் வரலாட்டியும் சில நேரம் வரலாம் தானே. ஆகவே இந்த கோணங்கள், அதாவது ஒரு குளொக்க தந்து, சரியா, இந்த டைமை தாராங்க 5:40 டைமை தாராங்க. 5 குளக்கிலாட்டி 5:40 டைமை தாராங்கன்னு பார்ப்போமே. இந்த 5:40 இந்த பெரிய முள்ளுக்கும் சின்ன முள்ளுக்கும் இடையிலான கோணம் என்ன? இப்போ 5:40 இப்படி இருக்கும் என்ன. இந்த பெரிய முள்ளுக்கும் சின்ன முள்ளுக்கும் இடையிலான கோணம் என்னன்னு கேட்டாங்கண்டா ஒரே ஒரு சமன்பாடு தான் பிள்ளைகள். 30H 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 சய 11/2 11/2. சரியா, 30H 11/2. ஹெச்ன்னு சொல்றது ஹவர். இங்க 0 இது 0, இது இல்லை. அப்ப 30H 30 தர 5 150, 11/2 40. ஆக இங்க 30 தர 5 150, 30Hக்கு ஹெச்சுக்கு பதிலாக 5 போடுவீங்க, சய 11/2 20. அப்ப இது 40 போட்டீங்கன்னா 20 220 என்ன, 220. அது கோணம் உங்களுக்கு வரப்போகுது. 150லேருந்து 220 கழிச்சிங்கன்னா 70 வரும். அங்க மைனஸை கணக்கெடுக்க தேவையில்லை, 70 பாகை. ஆக இதுக்கு இடைப்பட்ட கோணம் 70 பாகை. அவ்வளவுதான், சிம்பிள். சரி, சரியா. அதே மாதிரி 10 10 நீங்க சும்மா ஒரு டைம் தரேன், 10 10 தரேன், 10 10 நீங்க கழிச்சு பாத்தீங்கன்னா 10 5 எத்தனை வரும்? 300. இங்க 10 5 55. அப்ப என்ன 300லேருந்து 55 கழிச்சு கோணத்தை போடுவீங்க. இந்த கோணங்களும் சில நேரம் வரும். அதுக்கு இந்த சமன்பாடு கொஞ்சம் என்ன போச்சுங்க, 30H - 11/2. அவை இது 5வது வகையாக இருக்கு. இந்த குளோக்குன்னு செல்லக்கொள்ள இந்த 5 வகைகள் தான் கேள்வி வரும். ஆகவே 45 வகை தான் மிச்சம் ஈஸி என்னை பொறுத்தவரை. ஏன்னா 2 மாறும். இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா தந்திருக்காங்க. பிம்பத்தை தந்து ஓட்டு எது இதுல தலைவாடின்னு கேட்டிருக்காங்க. ஆக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் என்று எதிர்பார்க்காங்க. 90 வாயில வச்சு அப்படி இருக்கணும், 45 வாயில வச்சு அப்படி இருக்கணும், அதே மாதிரி 135 வாயில வச்சு அப்படி இருக்கணும். இது 45 இந்த மேலுக்கு வைக்காங்க, இது வராது சோழ. சரியா பிள்ளை? வராதுன்னா இதுக்கு இந்த பிம்பம் வராது. சரி, ஆகவே நான் 28வது கேள்வி செஞ்சிட்டோம். 29 செய்யல பிள்ளையர். 29 ஒரு ஜென்ரல் நாலேஜ் சம்பந்தப்பட்ட கேள்வி. அதாவது என்ன கேள்விண்டா, பின்வரும் எது ஓர் இருபரிமாண உலகில், இருபரிமாண உலகில் வாழ்றது நம்ம சொல்லுவோம் இந்த பாக்டீரியாக்கள், அமீபா இதுகள் இந்த பயாலஜியில சொல்லுவோம் என்ன, அந்நியனில் பெரும்பாலும் காணப்பட மாட்டாது. அதாவது இருபரிமாணத்துல வாழ்றதுல என்னண்டா இந்த செமிபாட்டு தொகுதி காணப்படாது, செமிபாட்டு தொகுதி காணப்படாது. இது சாதாரணமாக ஒரு ஜென்ரல் நாலேஜில் நீங்க நினைப்பு வச்சிருக்க வேண்டியது. சரி, அடுத்தது பாருங்க பிள்ளைய, தரப்பட்ட கூற்று ஏ. நான் இதுல சொன்னேன் இந்த கூற்று கேள்விகள், இதே கேள்விகள் தான் நான் ஒவ்வொரு வருஷமும் ரிப்பீட் ஆகும். கேள்விகள் சேமா இருக்காது. என்ன சேமா இருக்கும்?
கேள்வி சேமா இருக்காது பிள்ளைகள், என்ன சேமா இருக்கும்னா அந்த அந்த 30 அந்த கேள்வி தான் என்ற ஒரு இதா இருக்கும். அது தரப்பட்டுள்ள கூற்றுக்கள்ல ஏ உறுதியானது, இது நிகழத்தக்கது, குறைந்தது நிகழ், இது நிகழாது டி. இப்ப பாருங்க, இலங்கை பார்லிமெண்டத்தில் ஒரே மாவட்டத்திலிருந்து இரு உறுப்பினர்கள் உள்ளனர். சரியான 220 225 நான் மறந்து வைத்தேன் அந்த கவுண்ட். ஆகவே இலங்கை பாராளுமன்றத்தில் அத்தனை பேர் இருக்கணும். அதுல ஒரே மாவட்டத்திலிருந்து 2 பேர் கட்டாயம் இருப்பாங்க தானே. ஓம். ஆகவே இது கட்டாயம் நிகழ்றது ஏ. அப்ப ஏ வாரமாய் வாரது முதலாவது விட, அப்ப முதலாவது. அவ்வளவுதான். மற்றதெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்லை. எந்த இரு மலேசியா பாராளுமன்ற உறுப்பினர்களும் வாரத்தின் ஒரே நாளில் பிறந்ததில்லை. அது ஆ தெரியா. ஆனாலும் அதை டீனு என்ன நம்ம இது நிகழ முடியாதுன்னு சொல்றாங்க. நிகழக்கூடிய சாத்தியம் மிச்சம் மிச்சம் குறையும் எடுக்கலாம் அதுக்கு. ஆனாலும் ஓகே, நமக்கு இந்த முதலாவது சுவர் தானே, ஒன்று சுவர்னா ஓகே, மற்றதெல்லாம் இது. இப்ப பாருங்க, பின்வரும் எந்த சொல்லி தரவிலிருந்து முடிவு, அதாவது இதுல இருந்து முடிவு எடுக்க இயலாது. சரி பாப்போம். எல்லா பேராசிரியர்களும் வெண்பலகைக்கு மேலாக கரும்பலகையை விரும்புகின்றனர். பேராசிரியர் சேனாரத்தினை வெண்பலகைக்கு மேலாக கரும்ப என்ற அவர் ஒரு பேர் எல்லா பேராசிரியரும் விரும்பினா கருணாரத்தினை சாரி சேனாரத்தினையும் விரும்புவாரு. ஆகவே இது என்ன, இந்த தரவுல இருந்து இந்த முடிவு எடுக்கலாம். ஆகவே இந்த ஆன்சர் வராது. ஏண்டா இது வராது தானே கேள்வி. இரு நோர்களோட ஒரே ஒரு புள்ளியை இடைவெட்டினா அது சமாந்தரம் இல்லைன்னு முடிவெடுக்கலாம். ஆகவே இதுவும் வராது. வராது. ஏன் வராது? வர முடியாதுதான் கேள்வி. ஜிம்மியின் வால் ரெக்ஸியின் வாலிலும் குறுகியது. அப்ப ஜிம்மிட வாழ்ற நீளம் ரெக்ஸிட வாழ்ற நீளத்தை விட சின்ன. அப்ப ரெக்ஸிட வால் பெருசு. ஜிம்மியின் வாலின் நீளத்தின் வர்க்கம் இந்த ஒரு எண்ணை வர்க்கப்படுத்தினா ரெக்ஸின் வாலின் நீளத்தின் வர்க்கத்திலும் சிறியது தானே. எண்ணே சிறுசின்றா இந்த வர்க்கம் என்னையா இருக்கும்? சிறுசா இருக்கும். ஆகவே இதுல முடிவு வரலாம். ஆகவே இது இல்லை. ஒரு செங்கோண முக்கோணியின் இரு பக்கங்கள் 3 4 அலகுண்டா 3 4 மற்றைய பக்க நீளம் 5 என்று செல்லலாமான்னு கேட்டா இல்ல, பிள்ளை. ஆகவே இதான் இதுக்குரிய ஆன்சர். இதுக்குரிய ஆன்சர் ஏன் பிள்ளை? 3 4 5 தான். ஆனா இங்க ஒரு விடயம் இதைஞ்சிருக்கணும், அயற்பக்கங்கள்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்படியும் இருக்கலாம் தானே. இது 3 செம்பக்கம் 4 இருந்திக்கலாம் தானே. அப்படின்னா அந்த மத்த அயற்பக்கம் 5 வராது. ஆகவே இதை நாம சொல்ல முடியாது. இந்த முடிவுக்கு நாம வர முடியாது. ஆகவே 4வது விட. அதே மாதிரி 5வது சரி. 5வது என்ன முடிவுக்கு வரையலாம். நீங்க வாங்கி பாருங்க. சரி, இந்த கேள்வியை பாருங்க. 32 35வது கேள்வி ஒரு நல்ல ஒரு கேள்வி பிள்ளைகள். என்ன 32 35 3 கேள்விக்கு தந்திருக்கான். சரி, இங்க பார்ப்போம். இந்த கேள்வியை நீங்க 2 வகையில நீங்க செய்து கொள்ளலாம். ஒரு சின்ன ஒரு அட்டவணை மாதிரி, அட்டவணைல ஒரு சின்ன ஒரு அட்டவணை மாதிரி போட்டு இவங்க செல்றதை நாம நோட் பண்ணிக்கலாம். 35 வரையும் வந்திருக்கு. 1 2 3 4 கேள்வி இருக்கே. அவை சின்ன ஒரு அட்டவணை மாதிரி போட்டு நாம என்ன செய்யலாம், நோட் பண்ணிக்கலாம். சரி, நாம 7 அளவுக்கு இதுலயே வச்சு செய்ய பார்ப்போம். அப்படி இல்லாட்டி அட்டவணை நீங்க ரஃப் பேப்பர்ல செய்யுங்க, அது உங்களுக்கு நல்லது. சரி, மிகூறும் கலந்துரையாடல். நண்பனே, நான் போட்டியில் முதலாம் இடத்தை பெற்ற. அப்ப இவர் சொல்றாரு, அவர் முதலாவது வந்தேன். அதாவது ஒரு கலந்துரையாடல். அந்த கலந்துரையாடல்ல ஒவ்வொரு ஆட்களும் செல்றதுதான் இங்க இங்க வந்துரு. சரி, அப்ப முதலாவது பாருங்க. அம்பகம் நண்பன் நான் போட்டியில் முதலாம் இடத்தை பெற்றவன் நிறைவேற்கிறார். இவர் சொல்றாரு, இந்த அம்பகமுன்னு சொல்றாரு அவரு தான். அதாவது நான் இஞ்சல சும்மா அந்த அம்பகமுன்ற ஏன்னு எழுதிக்கிறேன். இவர் சொல்றாரு அவர் தான் முதலாவது வந்தேன்னு சொல்றாரு. இந்த அம்பகமு சொல்றாரு அவர் தான் முதலாவது வந்தேன்னு சொல்றாரு. இந்த தம்பகமுன்னு சொல்றாரு. அப்ப தம்பகமுவே நான் டீன்னு வைக்கேன். சரியா? இது அட்டவணையை நீங்க ரஃப் பேப்பர்ல போட்டுக்கோங்க. தம்பகமே டி, நாரங்கமுவே நான் என்னென்று வைக்கேன், கெசல் கமுவையே கேண்டு வைக்கேன், சாரி கேண்டு வைக்கேன். அதே மாதிரி தெல்கமுவையே என்ன டீ போட்டுட்டோம் என்ன. அப்ப தெல்கமுவையே எல் என்று வைப்போம். தெல்கமுவையே எல் என்று வைப்போம். இப்ப இவர் சொல்றாரு அம்பகமுவ நண்பனி நான் போட்டியில் முதலாம் இடத்தை பெற்றமே நினைவு இருக்குதா. ஆகவே இவர் முதலாவது பெற்றது என்று சொல்றாரு. தம்பகமோ உனக்கு விசரா, நீ 3வது வந்த. இவர் தம்பகமோ சொல்றாரு இல்ல, அம்பகாமோ மூன்றாவது பெற்ற. அதாவது அம்பகாமோ எத்தனாவது பெற்ற? 3வது இடத்தை பெற்றது அம்பகாமுக. 3வது இடத்தை பெற்றது அம்பகமுக. நான் தான் முதலாம் இடம். அவ தம்பகமோ தான் முதலாம் இடம் பெற்ற இவர் சொல்றார். அவருதான் நாரங்கமுக நண்பனே நீ பிழை விட்டு விட்டாய். அதாவது தம்பகமோ பிழையா சொல்றாரு. எனது நினைவில் இருப்பது எமது நண்பன் கெசல் கமோ தான் முதலாவது. அது கெசல் கமோ, அதாவது இவர் சொல்றாரு இந்த கெசல் கமோன்னு சொல்றவர் தான் முதலாவது வந்திருக்காரு. கெசல் கமோ தான் முதலாவதுன்னு சொல்றார். கெசல் இல்லை நண்பா, அவ்வாறு நடக்கவில்லை. சொல்வதற்கு சோகமான விடயம், நான் தான் கடைசி.
அவர் கெசல் காமுவ சொல்றாரு, இல்ல இல்ல நான் கெசல் காமுவ நான் தான் கடைசி கடைசி நேரத்தின அஞ்சாவது. ஏன் நான் தான் என்னையில் அன்று எனக்கு தலைவலி இருந்தது. நாரங்கமோ நீ தான் எனக்கு முன்பாக வந்து போட்டியை முடித்தவன் எனக்கு ஞாபகம். நாரங்கமோ எனக்கு முதல்ல வந்து அதாவது நாலாவது நீ நீ நாலாவது. இவர் தானே நினைவு. நல்லது நான் தான் மூன்றாவது வந்தேன் இதான் எனக்கு ஞாபகம். அவர் சொல்றாரு தெலுங்காமுவ, சரி ஓகே ஆனாலும் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், நான் மூணாவது வந்தேன் அது மட்டும் தான் எனக்கு நினைப்பு இருக்கு. ஆகவே இது ஒரு கலந்துரையாடல். அப்ப இதுல செல்றதுல சிலாக்கள் பொய்யா இருப்பாங்க சிலாக்கள் மெய்யா இருப்பாங்கன்னு. அப்ப அதைத்தான் நாம கண்டுபிடிக்க போறோம். சரி பாருங்க, கெசல் கமுவ மூன்றாவது வந்திருந்தால், இப்ப கெசல் கமுவ மூன்றாவது வந்திருந்தா, கெசல் கமுவ மூணாவது வந்திருந்தால் உண்மை கூறுபவர் யார்? கெசல் கமுவ மூணாவது வந்திருந்தா கெசல் கமுவை பாருங்க. மூணாவது கெசல் கமுவன் முதல் இவர் சொல்றாரு கெசல் கமுவ, நாரங்கமுவ சொல்றாரு கெசல் கமுவ முதலாவது வந்தேன். ஆக அது புள்ளி தானே. கெசல் கமுவ சொல்றாரு அவர் அஞ்சாவது வந்தேன் அதுவும் புள்ளி. சரி, இவரு தம்பகமுவ சொல்றாரு அம்பகமுவா மூணாவது அப்ப அதுவும் புள்ளி. சரி, அடுத்து தெல்கமுவ சொல்றாரு நான் தான் மூணாவது வந்தேன். சரியா, அப்ப இதுல பாருங்க கெசல் கமுவ மூன்றாவது வந்திருந்தால், இதுல கெசல் கமுவ மூணாவது வந்திருக்கேன். இப்ப கெசல் கமுவ மூணாவது வந்திருந்தா தம்பகமுவ மூணாவது வந்து யாருன்னு சொல்ற? அம்பகமுவே புலதானே புல. அடுத்தது, சரி, அடுத்தது பாருங்க, நண்பனை விட்ட எனது நினைவில் நான் கெசல் கமுவ தான் முதலா எமது நண்பன் கெசல் கமுவ தான் முதலாவது வந்தான். எமது நண்பன் கெசல் கமுவ தான் முதலாவது வந்தான்னு சொல்றாரு. ஆனா இங்க கெசல் கமுவ மூணாவது வந்திருந்தால் நாரங்கமுவ சொல்றது உண்மையா? இல்ல பொய். நாரங்கமுவ சொல்றது பொய். ஏன்னா கெசல் கமுவ மூணாவது வந்திருந்தால், மூணாவது வந்திருந்தால் இவர் சொல்ற என்ன நண்பன் கெசல் கமுவ முதலாவது வந்தேன்னு சொல்றது பொய். அடுத்தது இவரு கெசல் கமுவ சொல்றாரு நான் அஞ்சாவது என்று அதுவும் பொய். இவ்வளவும் பொய். அப்ப இது மூணும் பொய். இப்ப அம்பகமுவ சொல்றது நண்பனே நான் போட்டியில் முதலாம் இடத்தை பெற்றது நினைவு இருக்கா? அவர் முதலாவது சொல்றாரு. தெல்கமுவ நல்லது நான் தான் மூன்றாவது வந்தேன். அப்ப தெல்கமுவ சொல்றாரு நான் தான் மூணாவது அப்ப அதுவும் பொய் தானே. அதுவும் பொய். ஆகவே இங்க உண்மையை சொன்னால் அம்பகமுவ முதலாவது. அவ இதுக்கு எத்தனாவது விட? முதலாவது விட. அவை அது லேசன, அது லேசு 32க்கு முதலாவது விட. சரி, அடுத்ததை பாருங்க, உண்மையை கூறுகள் எண்ணிக்கை உயர்ந்த பட்சமாக இருப்பதற்கு. சரி, இப்ப இந்த இந்த இது முடிஞ்சு. அடுத்தது உண்மையை கூறுவோல் எண்ணிக்கை உயர்ந்த பட்சமாக இருப்பதற்கு இரண்டாம் இடத்தை எவர் பெற்றிருத்தல் வேண்டும்? உண்மையை கூறுவோல் எண்ணிக்கை உயர்ந்த பட்சமாக இருக்கணுமா? உண்மையை கூறுவோல் எண்ணிக்கை உயர்ந்த பட்சம் தான் நாம செக் பண்ணணும். சரி, இவர் சொல்ற உண்மை என்றால் இவர் சொல்ற பொய் என்ன? இவர் சொல்ற பொய் இவர் சொல்ற பொய் ஏன்? என்று அவர் முதலாவது வந்த இவர் முதலாவது வரையல இவர் முதலாவது வரையல. மற்ற மூன்று பேரும் உண்மை. மற்ற ரெண்டு பேரும் உண்மை. ஏண்டா இவர் அவரை பத்தி கதைக்கல, நாலு மஞ்சையும் பத்தி தான் கதைக்காரு. இவர் மூணாவது இடத்தை பத்தி தான் கதைக்காரு. ஆகவே மற்ற மூணு பேரும் உண்மை. சரி, ஆகவே இதுல மூன்று பேரும் உண்மையை கதைக்காங்க, ரெண்டு பேரும் பொய்ய கதைக்காங்க. அடுத்ததை பார்ப்போம். இவர் உண்மையை சொல்லியிருந்தா இவர் உண்மையை சொல்லியிருந்தா ஆஹ் இவர் உண்மையை சொல்லியிருந்தா இவர் முதலாவது வந்தேன்னு சொல்லியிருப்பாரு. ஆக இவர் சொல்றது பொய். ஏன் இவர் மூணாவதுன்னு சொல்றாரு? இவரு பொய் இவரு பொய். அதே மாதிரி இவர் சொன்னதும் பொய். ஆகவே மூணு பேர் பொய். இப்ப மத்த எல்லாத்தையும் நீங்க உண்மையாக்கி பார்த்தீங்கன்றாலும் என்ன ரெண்டு தான் உண்மையாக வரும். ஆகவே இதுதான் இந்த தான் நமக்கு சரி. அதாவது இவரும் உண்மை இவரும் உண்மை இவரும் உண்மை. ஆக மேக்சிமம். ஆகவே இது இல்ல ரெண்டாவது வந்தால் யாருண்டா இவர் உண்மையானே. ஆக இவர் முதலாவது. இவர் உண்மையானே இவர் அஞ்சு நாலாவது. இவர் உண்மையானே மூன்றாவது. ஆகவே இதுல ரெண்டாவது வந்தால் யாரா இருப்பாருண்டா பாருங்க, மிச்சப்பட்டவர் ரெண்டாவது வந்தாலும் இருப்பார். அப்ப அம்பகமுவையும் இல்ல, என்னும் இல்ல, கேயும் நாரங்கமுவையும் இல்ல, கெசல் கமுவையும் இல்ல, தெல் கமுவையும் இல்ல. அப்படி என்றால் அப்படி என்றால் யாரு? தம்பகமு. அப்படின்றா தம்பகமு சரியானே. இவரும்படி தம்பகமும் இல்ல, தம்பகமுவ சாரி தெல்கமுவ, இவர் படி தெல்கமுவ இல்ல, இந்த தம்பகமுவைக்கு ஒன்றும் இல்லை. தம்பகமுவைக்கு ஒன்றும் இல்லை. தெல்கமும் வராரு, ஆனா தம்பகமுவைக்கு இல்லைன்னு. அப்ப தெல்கமு இங்க நான் ஒரு பிள்ளை ஒன்று விட்டுட்டேன். பிள்ளை மார்க் பண்ண போல மூணாவது யாரு? நான் தான் மூணாவதுன்னு சொல்லியிருந்தா நான் தான் மூணாவதுன்னு சொல்லியிருந்தா அந்த தெல்கமு நான் டீண்டு போட்டதால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. தெல்கமு. சரி, ஆகவே ரெண்டுக்கும் இது இல்லை. ஆகவே ரெண்டாவது விட. சரி, அடுத்ததை பாருங்க.
இருவர் உண்மையை கூறுவதாகவும் அம்பகமும் இறுதியாக வந்ததாகவும் இருந்தால் முதலாம் இடத்துக்கு வந்தவர் யார்? ரெண்டு பேர் உண்மை, அம்பகமும் கடைசா வந்திருக்கேன். இப்ப அம்பகமும் கடைசா வந்தா ரெண்டு பேரும் மெய் தானே. மிஞ்ச பாருங்க, ரெண்டு பேரும் மெய் உண்மையை சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேர் இதுல உண்மையை சொல்லியிருக்காங்க. அம்பகமும் கடைசா வந்திருக்காரு. கெசல் கமு சொல்றாரு அவரு தான் கடைசி. ஆகவே இது பொய்யா இல்லையா? பொய். இப்ப ரெண்டு பேர் தான் உண்மையை சொல்லணும்டா. ஆஹ் இப்ப முதலாவது நீங்க உண்மைன்னு வச்சுக்கிட்டோம்டா, ரெண்டாவது பொய். இதுவும் பொய். சரியா? முதலாவது நான் உண்மைன்னு வச்சுக்கிட்டேன்டா, முதலாவது நான் உண்மைன்னு வச்சுக்கிறேனே, இது பொய்யா இல்லையா? ஏன் அவர் வரலன்னு சொல்றார். நாரங்கமு நீ பிழை விட்ட எனது நினைப்பில் நான் கெசல் கமு தான் முதலாவது வந்தேன். அப்ப இதுவும் பொய் தானே. இதுவும் பொய். நல்லது, நான் தான் மூன்றாவது வந்தேன்னு சொல்றாரு. அப்ப இது ரெண்டும் தான் உண்மை என்று சொல்லலாம். அப்ப கேள்வி, இருவர் உண்மையை கூறுவதாக இருந்தால் வேற ஆப்ஷனும் இருக்கு. இருவர் கூறுறதுக்கு வேற ஆப்ஷனும் இருக்கு. நம்ம இந்த ஆப்ஷனை செக் பண்ணிட்டு போவோம். இப்ப அம்பகமும் இறுதியாக வந்து விழுந்தால், இப்ப அம்பகமும் இறுதியாக வந்து விழுந்தால் சொல்றாங்க. ஆனா முதலாவது நாம் உண்மையாக்கணும்னா அம்பகமும் முதலாவது. ஆகவே இந்த ஆப்ஷன் வரையல. அம்பகமும் இறுதியாக வந்து விழுந்தால் சொல்றாங்க. ஆகவே அப்ப அம்பகமும் சொன்னது போய், அம்பகமும் சொன்னது போய், அம்பகமும் இறுதியாக தான் வராது. அவ இவர் அஞ்சாவது. இந்த கூட்டுப்படி அம்பகமும் அஞ்சாவது இறுதியாக வந்து விழுந்தால் சரி. அப்ப ரெண்டு பேர் உண்மையை சொல்லணும். அப்ப அம்பகமும் கடைசி. இப்ப அம்பகமுவை பத்தி வேற யாரும் சொல்றாங்கண்டாவட்டா, ஓ தம்பகமுவையும் சொல்றாரு. அவர் மூணாவது இல்ல, அம்பகமும் அஞ்சாவது. அடுத்தது பாருங்க. அடுத்தது பாருங்க. நண்பா நீ பிழை விட்டாய், எனது நினைப்பில் எமது நண்பன் கெசல் கமோ தான் முதலாவது. நான் இதை தெரிந்து வச்சுக்கிறேனே, கெசல் கமோ முதலாவது வந்தேன். இல்லை நண்பா, அவ்வாறு நடக்கவில்லை. அப்ப கெசல் கமோ முதலாவதுன்னு சொன்னது சரிண்டா, இந்த கெசல் கமோ சொன்னது போய். சரியானே? தெல்காமோ சொன்னது உண்மை. அவர் மூணாவது வந்தேன்னு சொல்றது உண்மை. சரி. அப்ப அல்லது நான் இப்ப இவரை பொய்ண்டு வைப்போமே, இவரை பொய்ண்டு வச்சா இவர் சொல்றது உண்மை, நான் கெசல் கமோ சொன்னது உண்மை. என்ன இல்லை நண்பன் நடக்க சொல்வதற்கு நான் கடைசி, எனில் அன்று தலைவலி இருந்தது. நாரங்கமோ நீதான் எனக்கு முன்பாக வந்து போட்டியை முடித்தாய். நாரங்கமோ நீதான் எனக்கு முன்னா வந்து போட்டியை நினைத்தேன் ஆகோ. அதாவது எனக்கு முதல். அப்ப அஞ்சை நாளையும் சொல்றாரு. நாரங்கமோ அஞ்சு, ஆஹ் இதை சொல்றாரு. ஆகவே இதுல எது உண்மை? இதுல எது உண்மை? அதாவது இது ஓகே என்றாலும் இது ஓகே. ஆனா கடைசியா வந்தது யாருங்க? அம்பகமு. ஆகவே இது கட்டாயம் போய். ஏன்னா கடைசியா வந்தது அம்பகமுன்னு சொல்லிட்டாங்களே. ஆகவே இது கட்டாயம் போய். ஆகவே நாரங்கமோ சொன்னதும் தெல்கமோ சொன்னதும் தான் உண்மை. இவர் அஞ்சாவது வந்து ரெண்டு பேரும் உண்மை சொல்லியிருந்தா. அவன் இந்த கூட்டுகள் எப்படி ஏண்டா நாம் 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 பிள்ளைகள் டிரெக்டா விடையை செல்லல. நான் என்ன செய்யறேன்டா, எப்படி இதை யோசிக்கிற இந்த அடிப்படை, நான் எப்படி இந்த விடையை எடுக்கக்குள்ள யோசிக்கணும், அதைத்தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏனென்றா இதை இந்த வகையெல்லாம் யோசிக்கேன். நான் எனக்கு விட தெரியும் தானே, நான் விட எடுத்துட்டேன். அவ விட தெரியும். அவன் அந்த விடையை வச்சுட்டு அவ இல்ல இது சரி இது சரின்னு நான் டிரெக்டா சொல்லலாம். ஆனா எனக்கு அந்த அப்படி விடையை சொல்லிட்டு போறதால எந்த பிரயோசனமும் இல்லை. சரியானே? அவை எப்படி யோசிக்கும் என்பது நீங்க விளங்கிக்கணும்ன்றதுக்காண்டி தான் கொஞ்சம் இப்ப இவ்வளவுக்கு சுத்துறேன். அதை கொஞ்சம் விளங்கிக்குங்க. சரி. ஆகவே நாரங்கமுவ தெல்காமுவ சொல்றது உண்மை. அப்ப நாரங்கமுவ சொல்றதன் படி முதலாவது யாருன்னா கிசல்காமு. நாரங்கமுவையும் கூற்றுப்படி. அதே மாதிரி இவர் சொல்றது உண்மைண்டா மூணாவது யாருண்டா தெல்காமு அவர். அஞ்சாவது யாரு? அஞ்சாவது அவர் அம்பகமு அஞ்சாவது. அப்ப ரெண்டும், இப்ப ரெண்டாவதும், இப்ப இதுல ரெண்டாவதுக்கு யாருன்னு தெரியா? ஏன்னா முதலாவது வந்துட்டு, சாரி முதலாவது வந்துட்டு இது இவர், இவர் சரிதானே, இவர் சரின்ற அடிப்படையில முதலாவது வந்துட்டு, ரெண்டாவது சரியா, மூணாவது வந்துட்டு, நாலாவது சரியா, அஞ்சாவது வந்துட்டு. இப்ப இப்ப கேள்வி என்ன? இருவர் உண்மையை கூறுவது அம்பகமும் இறுதியாக வந்து விழுந்தால் முதலாம் இடத்துக்கு வந்தவர். முதலாம் இடத்துக்கு வந்தார் யாரு? நான் இவரை தானே சரிந்து எடுக்கேன். இவரை சரிந்து எடுத்தேன்டா, முதலாம் இடத்துக்கு வந்தால் யார் அடிப்பாரு? ஆஹ் என்ன கெசல் கம்முயா இருப்பார். என்ன ஏன்டா நான் இவரை சரிந்து கண்டுபிடிச்சிட்டேன்டா, முதலாம் இடத்துக்கு வந்தால் யாரு? கெசல் கம்முயா இருப்பார். ஆகவே இலகுவாக கெசல் கம்மு கண்டு விடைய எடுத்துடலாம். 35வது பாருங்க பிள்ளைகள். 35வது ஒவ்வொன்றும் வேற வேற கேள்விகள். அதுல விளங்கிங்க. கூற்று ஒன்றுதான், ஆனா கேள்விகள் என்ன ஒவ்வொன்றும் அவங்க வித்தியாசமாக கேள்வியை கொஞ்சம் வித்தியாசமா தாராங்க. ஆகவே இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான். ஆனா கொஞ்சம் விளங்கிட்டீங்கன்னா நீங்க இந்த இந்த இதுக்குள்ள வச்சுக்கிட்டே நீங்க என்ன செய்யலாம், பேனையை கிறுக்கி கிறுக்கி விடைய எடுத்துடலாம். இருவர் உண்மையை கூறுவதாகவும், ரெண்டு பேர் உண்மையை கூறுவதாகவும்
அம்பகமுவைக்கு முன்னால் வெற்றிக்கோட்டிற்கு அண்மையில் வந்தவர் நாரங்கமுவாகவும் இருந்தால், அப்ப அம்பகமுவைக்கு முன்னால வார ஆள் நாரங்கமு, அப்ப அம்பங்கமுவைக்கு முன்னால ஒரு ஆள் வாராருண்டா அம்பகமு முதலாவது வந்திருக்க மாட்டார். ஆகவே இது பொய்ன்னு டிரெக்டாவே சொல்லிடலாம். அடுத்தது அம்பங்கமுவைக்கு முன்னால் நாரங்கமுவ வரணும். ஆகவே இங்க இவர் கெசல்கமுவ சொல்றாரு, அவரு நாலாவது, சரி அவர் அஞ்சாவது, அவருக்கு முன்னால நாரங்கமு வண்டி இல்ல, அம்பங்கமுவைக்கு முன்னுக்கு நாரங்கமு இருக்கணும். ஆகவே நாரங்கமு கடைசி வரை நாலாவது வரையில இவர் அஞ்சாவது வந்திருந்தா, வேண்டா இவர் அஞ்சு நாரங்கமு நாலுண்டா இதுக்கு ரெண்டு கடையில ஒன்று இல்லையே. ஆகவே இதுவும் போய், இதுவும் போய், அப்ப இந்த ரெண்டு கூட்டும் போய். அடுத்ததை பார்ப்போம். இந்த மூணுல ரெண்டு உண்மையா இருக்கணும், இந்த மூணுல ரெண்டு கூட்டு உண்மையா இருக்கணும். ஆகவே இந்த இதுல இந்த கூட்டு நிச்சயமாக உண்மை, ஏன்டா இது ரெண்டுலயும் தங்கி இருக்கலையே. ஆகவே இந்த கூட்டு நிச்சயமாக உண்மை என்றால் தெல்கமோ மூணாவது உண்மை என்றால் உனக்கு விசரா நீ மூன்றாவது வந்தா என்றது போய். ஏன் இந்த இவர் மூணாவதுண்டா இவர் மூணாவது வந்தா போய் தானே. ஆகவே இந்த கூட்டு உண்மையாக இருக்கும். அவை இந்த கூற்று உண்மையாகவும் இந்த ரெண்டு கூட்டும் உண்மை, இந்த ரெண்டு கூட்டும் உண்மை. இப்படித்தான் இந்த கூட்டுகள் எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறது. அப்ப இரண்டு கூட்டும் உண்மைன்னா கேள்வி இரண்டாம் இடத்தை பெற்றவர் யார்? அவை இந்த அடிப்படையில நாரங்கமு அடிப்படையில முதலாம் இடம் இவர், மூணாம் இடம் இவர். சரியா? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்விதான் பிள்ளைகள். நாரங்கமுவ சென்னதன் அடிப்படையில கெசல்கமுவ முதலாவது, தெல்கமுவ மூணாவது, அவ ஒன்று மூன்று வந்துட்டு. இப்ப இதுல சொல்றாங்க அம்பகமுவ நாரங்கமுவைக்கு முன்னுக்கு, அம்பகமுவ நாரங்கமுவைக்கு முன்னுக்குண்டா நாரங்கமு அஞ்சாவது வந்தா அம்பகமு நாலாவது, நாரங்கமு அஞ்சாவது வந்தா நாலாவது, ரெண்டாவது வந்தா அப்ப சாத்தியமில்லை தானே. இவர் அஞ்சாவது வந்திருக்கணும், இவர் நாலாவது வந்திருக்கணும். கட்டாயம் தம்பகமு ரெண்டாவது வந்திருக்கணும். தம்பகமு இதுக்கு விட ரெண்டாவது விடு. ஆகவே இந்த கேள்வியை கொஞ்சம் திருப்பி ஆறுதலா வாசிங்க, எப்படி விடை எடுத்தன்றதை பாருங்க, பார்த்து இதுக்குரிய விடை எடுங்க. ரஃப் பேப்பரை நீங்கள் என்ன மாதிரி இப்படி போட்டாலும் சரியா, உங்களுக்கு ரஃப் பேப்பர் தருவாங்க, ரஃப் பேப்பரில் போட்டாலும் கொஞ்சம் இலகுவாக இருக்கும் உங்களுக்கு. நெஞ்சால வச்சு இது 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 செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும் பிள்ளைகள். சரி, சரி, அப்போ அடுத்த கேள்வியை போவோம். அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் 36 தொடக்கம் 38 வரையுள்ள வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. சரி பாருங்க, ஒரு கம்பெனியில் ஊழியர்கள் செயற்திறன் மிக்க 5 ஊழியர்களை புள்ளி அடிப்படையில் தேர்ந்தெடுத்துள்ளது. ஒரு கம்பெனி தனது ஊழியர்களில் செயற்திறன் மிக்க 5 ஊழியர்களை புள்ளி அடிப்படையில் தேர்ந்தெடுத்துள்ளது. அதில் ABCDE என்ற 5 பேர் வராங்க. ஆகியோர் 1 முதல் 5 வரையான இடங்களை பெற்றிருக்கும். அதே வேளை அவர்களின் இப்பெயர்கள் அவர்கள் பெற்ற இடங்களின் வரிசையில் அமையவில்லை. சரி, அவர்கள் ஒவ்வொருவரும் தாம் செல்ல விரும்பும் ஒவ்வொரு நாட்டை குறிப்பிடுமாறு, அப்போ 3 வரை தானே, 3 பேர் தாம் ஒவ்வொரு குறிப்பிடுமாறு சொல்றாங்க. அந்த நாட்டு அஞ்சு பேர் நாட்டு பேரையும் சொல்றாங்க. சரி, அவர்களுடைய பெயர்களின் அல்லது அவர்கள் பெற்ற இடங்களின் வரிசையில் நாடுகளின் பெயர்கள் அமையவில்லை. மேலும் ஆகவே 5 நாடு 5 பேரு 5 இடங்கள் தந்திருக்காங்க. சரி, முதலாவது பாருங்க, பி மாத்திரம் டியிலும் கூடுதலான புள்ளியை பெற்றார் அப்படின்னு என்ன அர்த்தம்? பி மட்டும் டியோட கூடுதலான புள்ளியை பெற்றாருண்டா பி தானே முதலாவது, டி ரெண்டாவது டிரெக்டாவே சொல்லிட்டான். அதை யோசிக்க தெரியும். சி ஆனவர் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல விரும்பும் ஊழியரிலும் கூடுதலாகவும், சி ஆஸ்திரேலியாவுக்கு போல, சரி, ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல விரும்பும் ஊழியரிலும் கூடுதலாகவும் ஜப்பானுக்கு செல்ல விரும்பும் ஊழியரிலும் குறைவாகவும் பெற்றுள்ளார். அப்ப 2 பேருக்கு இடையில வரணும்டா சி, சி ஈன வந்தா ஏன்னா இதுக்கும் இதுக்கும் இடையில வரலாம். ஆனா அதுக்கு அப்ப இந்த இதை வச்சு நாம சி எங்க வரும் இது செய்யல. நாம அடுத்ததுக்கு போவோம். முதலாம் இடத்தில் இருப்பவர் யூகேக்கு செல்லும் அதே வேளை இவர் யூகேக்கு செல்ல விரும்புகிறாரு. அதே வேளை மூன்றாம் இடத்தில் இருப்பவர் ஜப்பானுக்கு செல்ல விரும்புகிறாரு. இப்ப மேலுக்கு வருவோம். சி ஆனவர் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல விரும்பும் ஊழியருக்கு கூடுதலாகவும் ஜப்பானுக்கு செல்ல விரும்பும் ஊழியருக்கு குறைவாகவும். அப்ப சி எத்தனை? நாலாவது. ஏன் ஜப்பானுக்கு செல்ல விரும்பும் ஊழியருக்கு குறைவாக இருக்காரு சி. ஆனா சி அஞ்சாவது, அதிலேயே சொல்லிட்டாங்க என்ன, ஜப்பானுக்கு செல்ல விரும்பும் ஊழியரும் குறைவாகவும் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல விரும்பும் ஊழியருக்கு கூடுதலாகவும் பெறார். ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல விரும்பும் ஊழியருக்கு கூட, ஆஸ்திரேலியா தான் அஞ்சாவது.
சி செல்ல விரும்பும் நாடு யுஎஸ்ஏ இல்லை. அவ சி சிறப்பு யுஎஸ்ஏ இல்லாட்டி யுஎஸ்ஏயும் பிரான்ஸும் தான் பாக்கி. ஏன்னா யுஎஸ்ஏயும் பிரான்ஸும் தானே மிச்சப்படுது. பிரான்ஸும் யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏ தான் இரு. அவ சி யுஎஸ்ஏக்கு போக விரும்பாட்டி கட்டாயம் டி தானே யுஎஸ்ஏக்கு போக விரும்பியிருப்பார். அவர் டி தான் யுஎஸ்ஏக்கு போக விரும்பியிருப்பார். அவ சி என்ன பிரான்ஸுக்கு போக விரும்பியிருப்பார். என்ன சி பிரான்ஸுக்கு போக விரும்பியிருப்பாரு. ஈ செல்ல விரும்பும் நாடு ஆஸ்திரேலியா இல்லாட்டி ஆகவே ஈ என மூன்றாவது பெற்றிருப்பாரு. அப்ப ஏ தான் கடைசி. அப்ப இதுல இருந்து நீ விடை எடுக்கலாம். 5 ஊழியர்களிடையே முதலாம் இடத்தை வென்றவர் பி. 5ஆம் இடத்தை வென்றவர் ஏ. டி செல்ல விரும்பும் நாடு யுஎஸ்ஏ அஞ்சாவது. ஆகவே இலகுவான கேள்வி என. சரி, அடுத்தது கேள்வியை பாருங்க பிள்ளையா. இந்த கூற்று நலிவடையை செய்கிறது. ஆகவே இங்கே பாத்தீங்கன்னா 39வது கேள்வியை கூற்று, அதாவது இந்த கூற்றை நலிவடைய செய்யும் வலிமை இழக்க செய்கிறது எது? சரி. ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக வெளியிடப்படும் புத்தகங்கள் கிடைக்குமெனில் பிரதேசத்தில் வயது வந்தவர்களின் எழுத்தறிவை விருத்தி செய்யும் ஒரு பொது நூலகம் ஒவ்வொரு பிரதேசத்திலும் உள்ளது. அதாவது புத்தகங்கள் கூட கூட இந்த பொது நூலகத்துக்கு வந்து பொது நூலகமும் இருந்தால் அவங்களோட என்ன எழுத்தறிவு வீதம் கூடும்னு சொல்றாங்க. சரி. முல்லைக்கமையில் உள்ள எல்லா பொது நூலகங்களும் 6 மாதங்களுக்கு ஒரு தடவை புதிய புத்தகம் வருது. புதிய புத்தகம் வருது. போதிலும் கடந்த 7 ஆண்டுகளில் பிரதேசத்தில் உள்ள வயது வந்தவர்களின் எழுத்தறிவு வீதம் 6% வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. எழுத்தறிவு வீதம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. இதுக்கு இது வந்தா கூடும்னு சொல்றாங்க. வாரதிடத்தை குறையே. ஆகவே வழிவடைய செய்யுது முதலாவது. மற்றதெல்லாம் வாசிக்க தேவை. என்ன வாசிச்சா டைம் பார். என்ன உண்டு உங்களுக்கு விட சரிண்டு வந்துட்டுண்டா இங்க என்ன இது இந்த ஐக்கியுண்டே டைம் கன்சியூமிங் என்ன டைமை பொறுத்து. ஆகவே நீங்க என்ன செய்யணும்? ஆ இதுல விட வந்துட்டுனா ஓகே. சரி, அடுத்து பார்ப்போம். வட மத்திய மாகாணத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிக மழை வீழ்ச்சி உள்ள ஒரு மாதம் இருக்கும். அதே வேளை அம்மாகாணத்தில் காய்கறி உற்பத்தி அதிகரிக்குது. ஆகவே இதை நலிவடைய செய்யறா மழை வீழ்ச்சி கூட இருக்கிற இடத்த காய்கறிகள் ஏதாவது பாதிப்பு வருது அப்படியான விடயம் வந்தா ஓகே. அல்லது அப்படி வந்தா இது நலிவடைய செய்யுது. என்ன மழை வீழ்ச்சி கூட இருந்தா வட மத்திய மாகாணம்னா புலனறுவ அன்றாவரம் பாரு. ஆகவே அதுல இந்த கறி இந்த மழை வீழ்ச்சி கூடுனா என்ன கூடும்? வெள்ளம் கூடும். அவ இந்த வெள்ளத்தால காய்கறிகள் பாதிக்கப்படுதுன்னு சென்னி இருந்தா அது ஒரு நலிவடைகிறது தானே. இவ்வாண்டு முழுவதும் புலனறுவே மழை இல்லாத போதிலும் அங்கு காய்கறி உற்பத்தி ஆண்டில் பார்க்க நன்றாக உள்ளது. இதுக்கும் என்ன நலிவடையை செய்யற கூற்று இல்லை. ஏன் நலிவடையை செய்யற கூற்று இல்லை? அதாவது வறண்ட காலத்தை பத்தி அவங்க சொல்லல. வறண்ட காலத்துல குறையரிக்கும் பத்தி அவங்க சொல்லல. வறண்ட காலம் ஓகே கூட. இது வறண்ட காலத்திலையும் கூட இருக்கலாம், மழை காலத்திலையும் கூட இருக்கலாம். மே மாத அண்டாபுரத்தில் அல்லது புலனறுவை அதிக மழை கிடைக்காத போதிலும் செப்டம்பர் மாதத்தில் காய்கறி உற்பத்தி மிக உயர்வாக இருந்தது. அதுவும் நாம செல்லையலா. முழுவாண்டின் போது அண்டாபுரத்துக்கு குறைவான மழை வீழ்ச்சி கிடைத்த போதிலும் அங்கு காய்கறி அதையும் செல்லையலா. ஜனவரி, செப்டம்பர், அக்டோபர் ஆகிய மாதங்களில் புலனறுவை வெள்ளம் இருந்த அதே வேளை அது அம்மாவோட காய்கறி உற்பத்தியில் அதிக பாதிப்பை ஏற்படுத்திச்சு. அப்ப இது நலிவடைய செய்தா இல்லையா? ஏன் வெள்ளம் வந்துச்சு? வெள்ளம் ஏன் வரும்? மழையால வரும். அதனால காய்கறி பாதிச்சிச்சே ஒழிய மழை அதிகரிச்சதால உற்பத்தி கூடல. ஆகவே அதான் ஆன்சர். இந்த 41 42 பாருங்க பிள்ளைகள். வளமையாக உங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு வந்த வருஷங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம செஞ்சிருப்போம். இதுக்கு முதல் பேப்பர் செஞ்சிருக்கோம். அந்த ஒரு ஜொப்புக்கு கால் பண்ற மாதிரி வரும். இதுல கொஞ்சம் வித்தியாசமா இந்த ஏன்னா ஒரு கம்பெனியில் தொழிலுக்காக விண்ணப்பித்துள்ள 5 விண்ணப்பதாரிகள் அதே மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இந்த டேபிள தராங்க. எப்பயும் ஒரே மாதிரி வரப்படவே பற்றி தகவல்கள் பொழிப்பு பின்வரும் அட்டவணை தரப்பட்டுள்ளது. ஒவ்வொரு விண்ணப்பதாரியினரும் அது உயர் கல்வி தகைமை காப்புதர உயர்தரமாகும். அவர்களது பெறுபேறுகளும் வயதுகளும் ஆட்சேபங்கள் கருத்தில் கொள்ளப்படுது. சரி, இப்ப இங்க பாருங்க புள்ளி வழங்கும் திட்டம். அதாவது இவங்க இவர் 68 68 இவங்க வழங்கும் திட்டம் சாதாரண தரத்தில் ஏ என்றா 80. அப்ப இவர் 80, இவர் 80. இங்க ஈக்குவல்னே சொல்லிட்டாங்க. சரியா? இங்க 80க்கு மேலன்னு சொல்லல. அப்ப நாம ஈக்குவல்டா இது 80 எடுத்துடலாம். இது 70, இது 70. சரியா? அப்ப பின்னு சொல்றது இங்க 80, சாரி 70 என்ன? இங்க 68. அது சும்மா ஒரு கதை அம்பட்டையும் கூட்டுங்களேன். என்ன கேள்வியை பார்த்துருங்க. 2023 ஜூலை 1ஆம் தேதியில் 22 வயதுக்கு கீழ்ப்பட்ட விண்ணப்பதாரிகளிடையே உயர்ந்தபட்ச புள்ளிகளை பெற்ற விண்ணப்பதாரி யார்? அவ இதுல கேள்வி அந்த உயர்ந்தபட்ச புள்ளிகளை பெற்ற ஆக்கள் இருக்கு தானே. ஆகவே அதுக்கு நாம இதை மட்டும் கூட்டி எடுக்கிறதே லேசி. ஒரு கெஸ் பண்றதை விட கூட்டி எடுக்கிறதே லேசி. என்ன சின்ன சின்ன எண்கள் 80 70 நம்பர் இது. ஆகவே கூட்டி எடுக்கிறதே லேசி. ஆகவே நீங்க இந்த பிக்கு 70, இங்க பிக்கு 70, இங்க பிக்கு ஏக்கு 80, இங்க 70, இங்க சீன்னு சொல்லக்கொள்ள 60 என்ன.
இங்க 60, இங்க 70, இங்க 80, இங்க 80, இங்க 80, இங்க 80. கெஸ் பண்ணி எடுக்கலாம் பிள்ளைகள். ஆனால் கெஸ் பண்ணுறதோட இப்படி நீங்கள் இலகுவா கூட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் டிரெக்டாக முடிஞ்சிடும். இந்த டைப் நமக்கு ஏன் கெஸ் பண்ணுறோம்னா டைம் கன்சியூமிங். கெஸ் பண்ணுறதை விட நமக்கு இந்த கூட்டி எடுக்கிறது டைம் இங்கே மிச்சப்படும். அது ஒவ்வொன்று கேள்விகளை பொறுத்து. அவள் இங்கே டைம் நம்ம குயிக்காக அதை போட்டு கூட்டி விட்டோம்னா என்ன நமக்கு இங்கே டைம் கெஸ்ஸிங்கை விட டைம் மிச்சப்படும் என்ற அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம், இதை கூட்டுறதுக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். கெஸ் பண்ணுறதுனாலும் கெஸ் பண்ணி எடுக்கலாம். சரி, அப்போ இது மூணு 80 80 160 70 70 140 68. ஆக இதை நீங்கள் கூட்டினீங்கன்னா 368 வரும். 368 வரும். இதை கூட்டினீங்கன்னா ஏன்னா எல்லாத்தையும் கூட்டித்தான் சிஜிடி புள்ளிகளையும் கூட்டுவதன் மூலம் தான் மொத்தம் எடுக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆகவே 80 80 160 160 80 60 220 290 72. இதை கூட்டினீங்கன்னா 362 வரும். 362. சரியா? அடுத்தது 60 60 120 120 80 270 270 80 350 வரும். வெஞ்சம் 350. அதே மாதிரி இதை கூட்டினீங்கன்னா 70 3 210 8 2 16 160. ஆகவே 370 வரும். இங்கேயும் கூட்டினீங்கன்னா 70 70 70 70. இது 80 என்ன, சாரி இது 70 தானே, பிக்கு 70. சரி, 70 70 70 210 210 360 அதே 370 வரும். ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னா கூட மார்க்ஸ் எடுத்தாக்கள் இவர் முதலாவது, இவரும் முதலாவது. அது ரெண்டாவது இல்லைண்ணே, மூணாவது தான் இருக்கு. இவர் மூணாவது, இவர் மூணாவது, இவர் நாலாவது, இவர் அஞ்சாவது. இதை செய்யறதுக்குள்ள கேள்வியை வாசிச்சு கொள்ளுங்க, நான் டிரெக்டாகவே இது செஞ்சு கொள்றேன். 2023 ஜூலையில் பிறந்த 22 வயது கீழ்ப்பட்ட விண்ணப்பதாரிகளிடையே உயர்ந்தபட்ச புள்ளியை பெற்றோர். இப்போ இதில் உயர்ந்தபட்ச புள்ளியை பெற்றவருக்கு ரெண்டு இருக்காங்க, எஸ்எம் டியும். இப்போ எஸ்எம் டியில் 2023 22 வயசுண்டா 2001 ஆண்டுக்கு பிறகு பிறந்தவராக இருக்கார். ஆகவே கட்டாயம் எஸ் வராது, ஆகவே டி வரும். அடுத்தது, ஒரு குழுவின் ஓர் உறுப்பினரின் வகுதி அதாவது பெருமானம் என்பது குழுவின் எல்லா உறுப்பினரும் ஒவ்வொரு உறுப்பினரும் மொத்த புள்ளிகளை இறங்கு வரிசைக்கேற்ப ஒழுங்குபடுத்திய போது அவர்களுடைய தானமா பி எந்த வகுதின்னு சொன்னாங்க. இவங்களை இலங்கு வரிசைப்படுத்தினா பி எத்தனாவது, மூணாவது என்ன, சரியானே, பி மூணாவது. சரி, அதாவது பி மூணாவது, அவை மூணாவது ஆன்சர். அப்போ 42க்கு மூணாவது ஆன்சராக இருக்கும். சரி, இப்போ 40 இந்த கேள்வி நாம செஞ்சிட்டோம் என்ன, இதுக்கு முன்னோக்கிற டியூட்டில் செஞ்சிட்டோம் பிள்ளைகள். 45 பாருங்க, இது ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தினா எது வரும். ஆகவே இந்த 45க்கு நான் சொன்னேன், இந்த இப்போ இந்த இந்த டைப் கேள்விக்கு மேக்சிமம் இந்த ஏ அதாவது எது கூட வருது அதான் வரும். அப்போ ஏ ஏ ஏ இப்போ ஏ பார்த்தீங்கன்னா அதாவது ஏதோ ஒரு தொடர்பாடல் வருது இல்லை. ஆகவே இதில் முதலாவது இலங்கையின் தென்னை நடிகை வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் தொடக்கம் டிசம்பர் மாதம் வரைக்கும் பெரும்பகுதியில் மழை வீழ்ச்சி நடைபெறுகிறது. தென்னம் நாட்டு மேடைகளில் வித்து முளைத்தல் ஆரம்பமாகும் போது ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்துக்கு முன்பாக தென்னை செய்கைக்காக நிலங்களை பயன்படுத்தும் செயற்பாடு தொடங்குகிறது. அதுக்கு பிறகு டியா இல்லை ஈயான்னு பார்த்தா சரி. டி என்ன, தேங்காய்கள் நாட்டு மேடைகள் இடப்படும் குறித்த இடைவெளிகள் நீர் வழங்கப்படும். இ என்ன, ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் இனங்காணப்பட்ட தாய் தாவரங்களிலிருந்து தேங்காய்கள் சேகரிக்கப்பட்டு நாட்டு மேடைகளுக்கு கொண்டு செல்லப்படும். இப்போ நாட்டு மேடைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு போட்டு தானே என்ன செய்யப்படும், நீர் வழங்கப்படலாம். அப்போ ஈக்கு பிறகு தானே டி, ஆகவே மூணாவது விடு. இதை பாருங்க பிள்ளையே, இதுவும் நான் வளமையா செய்கிற கேள்விகள், அந்த ஒழுங்கமைக்கிற கேள்விகள். அப்போ இது அம்பட்டே நீங்கள் ஒழுங்கமைச்சு பார்த்தீங்கன்னா தருக்க அடிப்படையில் இந்த மூணாவது கூட்டு அதாவது சி, சரியா, அதாவது மூணாவது விட சி சரியாக நீங்கள் என்ன செய்யலாம், ஒழுங்குபடுத்தக்கூடியதாக இருக்கும். அவை எல்லாத்தையும் வாசிச்சு பாருங்க. நோமலை நான் எப்படி வாசிக்கணும் அப்படின்னு எளியா இருக்கிற பேப்பர்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவை நான் எல்லாத்தையும் வாசிச்சுட்டு இது வராதுன்னு சரி பிள்ளைங்க. அப்போ இது வராதுன்னு நான் இங்கே செல்ல விரும்பல, இது ஜஸ்ட் பார்த்துங்க, சும்மா நார்மலாக பார்க்குறது தானே. அதே மாதிரி இந்த 47வது கேள்வியை பார்த்தீங்கன்னா படம் சார்ந்த வினாக்கள். படம் சார்ந்த வினாக்கள்லையும் முதலாவது எது கூட வந்திருக்கின்னு பாருங்க. ஏதான் கூட வந்திருக்கு, ஆக ஏ வார வழி பாருங்க. ஏ முதலாவது வருமா, ஏ முதலாவது வரலாம். நாய் நாய் இந்த இதை மாட திரத்தி போகுது. அதுக்கு பிறகு ஏக்கு பிறகு டி வருமா, ஏ சி வருமானு பாருங்க. ஏக்கு பிறகு சி சி இவர் உளுந்திருக்காரு என்ன, சி இவர் உளுந்திருக்காரு.
அது நாய் இது குறுக்கால போய் இவர் பைக்கில் போய் அடிபட்டு இந்த இது செஞ்சு திறத்துப்பட்டு இது திறத்து தானே. இப்போ ஏக்கு ப்ரோவு டி தானே, ஏன்னா இது இவரை திறத்துது டி. இப்போ ஏக்கு ப்ரோவு டி, டிக்கு ப்ரோவு சி. இப்போ ஏக்கு ப்ரோவு டி, டிக்கு ப்ரோவு சி. அப்போ ஏடிசி வர மாதிரி இருந்தா நாலாவது விடு. அங்கால இ, இ என்ன அவர் அடிபட்டு உளுந்து. அதே மாதிரி பி வாட்டுக்கு போறாரு, வாட்டுல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போறாரு. அதே மாதிரி இந்த உரையாடல் கேள்வி வளமையாக வாருது. அவை இந்த உரையாடல் கேள்வி வந்து விட்டு மூணு, அதாவது 2 பேருக்கு இடையிலான உரையாடல், அதே மாதிரி மற்ற 2 பேருக்கு இடையிலான உரையாடல், அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, மொத்த உரையாடலை கம்ப்ளீட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்போ இதுக்குரிய விடையை சொல்கிற பிள்ளைகள் நீங்கள் அந்த ஒழுங்கை பார்த்துக்கிட்டீங்கன்னா சரி. ஏன்டா வேறொரு உரையாடல் வரப்போகுது, அந்த ஒழுங்கு ஆக இது 3 1 4 ஆக இதில் இருக்கிற விடையும் சரி 3 1 4. அதே பிள்ளைகள் நாம் இந்த 2023ஆம் ஆண்டு பேப்பரை பூரணமாக முடித்து விட்டோம். அவை நமக்கு இருக்கிறது பிள்ளைகள் இந்த 2024ஆம் ஆண்டு பேப்பரை ஃபுல்லாக செய்யணும். அதே மாதிரி 25ஆம் ஆண்டு பேப்பர் ஹாஃபில் செஞ்ச மாதிரி இருக்கணும். அவை நான் அடுத்ததாக 25ஆம் ஆண்டு பேப்பர், இதுக்கு அடுத்த வீடியோவாக 25ஆம் ஆண்டு வீடியோ போடுவேன். அதுக்கு அடுத்ததாக 24ஆம் ஆண்டு ஃபுல் வீடியோ போடுவேன். அதோட நம்மளோட கிளாஸஸ் பூரணமாக முடியும். ஆகவே இதோட முடிச்சு கொள்கிறேன் பிள்ளைகள்.